ஹலோ ட்ரேடர்ஸ், நான் தான் உங்களோட கியூட்டி ட்ரேடர் பேசுகிறேன். நம்மளோட கிளைண்ட் வந்து ப்ரோ காம்பவுண்டிங் போட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ யூடியூப்பில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து 1500 வச்சு 10,000 அடிக்கிற காம்பவுண்டிங் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை நான் எப்படி ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. நான் அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் இருக்கும். ஸோ 6 நிமிஷமும் என்னால் பேச முடியாது. நான் அப்படியே ஒரு சாங் போட்டு ப்ளே பண்ணிடுறேன். நான் எப்பப்போ என்ட்ரி எடுக்கிறேனோ அப்போ மட்டும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து டவுன். ப்ரீவியஸ் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தேன், 1 ஹவர் கேண்டிலும் பார்த்துட்டேன். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு டவுன் என்ட்ரி போடுவோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் வரும்னு ஒரு ஷூரிட்டியாக வந்து ப்ராஃபிட்டாக வந்துருச்சு. ப்ராஃபிட்டும் ஆயிருச்சு. ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எதுக்காக எடுக்கிறேன்னா, என் குரூப்பில் வந்து நான் அவருக்கு அனுப்பணும். ஸோ அதனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ போயிட்டு அப்பப்போ தான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ எகெயின் இதுலேயும் அதே தான், நம்மளோட கான்செப்டில் வந்து நம்பிக்கை இருந்தது. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் வரும்னு. ஸோ அதனால் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகணும்னு நான் டவுன் எடுத்தேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஷோர் ஷாட் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மார்க்கெட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் எடுக்க போகிறோன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும். ஸோ உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ போன என்ட்ரி நான் எது எடுத்தனோ அதே கான்செப்டில் தான் வந்து இதுவும் அதே மாதிரி தான் எடுத்தேன். ஸோ கன்ஃபார்ம் இதுவும் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நான் 5 என்ட்ரி தான் எடுத்திருப்பேன். ஸோ 5 காம்பவுண்டிங். ஸோ நான் நினச்ச மாதிரி ஃபுல்லாகவே நான் $100 எடுத்துட்டேன் 5 என்ட்ரியில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ப்ரீவியஸாகவே சொல்லிடுறேன். ஸோ எகெயின் ஸ்க்ரீன்ஷாட் தான், ஏன்னு கேட்காதீங்க. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த சேலஞ்சு கொடுத்தவங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பணும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ எடுக்கிற என்ட்ரி எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோன்னு வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி கமெண்டில். நான் அந்த மாதிரி ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறீங்க எப்படின்னு. ஸோ அதை தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்து படித்து தான் வந்து இப்போ வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் கான்செப்ட் தான். ஸோ நான் பார்த்து நான் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தேன்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு லோ உடச்சிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ரிவர்சல் ஆகும்னு தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் ஆகிருச்சு. ஸோ ஃபைனலி இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா $66, அதாவது 6600 சம்திங் இருக்கும். ஸோ ரிமைனிங் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இல்லை 4000 மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கொடுத்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அது பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் அந்த டாஸ்க்கை நான் எடுத்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவே நான் அது பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் கமெண்டில் மட்டும் போடுங்க. 1 hour later. ஸோ இந்த ட்ரேடும் ப்ராஃபிட் தான். ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, ஃபைனலாக வந்து பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு ஏற்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4000 தான் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். 2 hours later. 3 hours later. 6 hours later. The next day. கடைசி என்ட்ரி. ஸோ இது ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட காம்பவுண்டிங் டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த ஒன்று வந்து கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு நான் ஃபுல்லாக மார்க்கெட்டை ஃபுல்லாக அலாசிட்டே இருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறம்போது நம்மளுக்கு எது ஹை ரிட்டர்ன்ஸ் தருதோ அந்த மார்க்கெட் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மார்க்கெட் நல்லா லம்பாக மாட்டுச்சு. ஸோ அதில் ட்ரேட் எடுக்கலான்னு ஒரு டவுன் ட்ரேட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் போட்டுட்டேன் நான். ஸோ கன்ஃபார்ம் இது ப்ராஃபிட்டாக வந்துடும். ஏன்னா இது ப்ரீவியஸாக வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வாய்ஸே கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது ப்ராஃபிட் தான், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஃபைனலி எல்லாமே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லாம் வீடியோ எண்டில் சொல்லுவாங்க, நான் முன்னாடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல். ஸோ லவ் யூ ஆல், பாய் கைஸ்.